என்னது சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர போறாரா? இந்த மாதிரிதான் நிறைய பேர் என்கிட்ட கேள்விகளா கேட்டுட்டு இருக்காங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும். சோ அதை பத்தி தான் கிளியர் கட்டா இந்த வீடியோல நான் பேச போறேன். ஏன்னா அபிஷியலா ஒரு நியூஸ் வந்துச்சு. இவ்வளவு நாளா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர போறாரா, இல்ல ஆர்ஆர்கே விளையாட போறாரா, வேற ஏதாவது டீம் போக போறான்னு ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு அபிஷியலா நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சாம்சனே போயிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட போயிட்டு என்ன நீங்க மினி ஆப்ஷன்ல விட்டுருங்கன்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய நியூஸ். எந்த டவுட்டுமே இல்ல. கண்டிப்பா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு பேஸ் கிடைச்சதே ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். அதுக்கப்புறம் அவரை கேப்டன் ஆக்குனாங்க. அவரோட கெரியரே வந்து இம்ப்ரூவ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ராஜஸ்தான் ராயல்ஸ். அதுல டினேயே நம்மளால பண்ணவே முடியாது. ஓகேங்களா? சோ இந்த லாயல்ட்டி அதெல்லாம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த வருஷம் ஐபிஎல்ல சஞ்சு சாம்சனுக்கும் ராகுல் டிராவிடுக்குமே நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் இருந்தது. அந்த டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா லைக் 2 டீமா பிரிஞ்சிருக்காங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து மேபி அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். சஞ்சு வந்து பாத்தீங்கன்னா என்ன விட்டுருங்க ஆப்ஷன்ல அப்படின்னு சொல்ல 3 ஆப்ஷன் இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இந்த 2 monthsல. 1 அவர் கன்வின்ஸ் பண்ணி ரிட்டைன் பண்ணலாம், 2 அவரை மினி ஆப்ஷன்ல விடலாம், 3 ட்ரேட் பண்ணலாம். அப்படி ட்ரேட் பண்ற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் டீம் வர போறது சிஎஸ்கே தான். உங்களோட கருத்துக்கள் என்ன? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.